18ஆம் படி கருப்பரே போற்றி, பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி, நல்லதே நினை, நல்லது மட்டுமே நினை. கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே 100% முழுமையாக இருக்கும். அம்மா வெளியே செல்கிறேன் என்று சொன்னவுடன் நீ பயப்பட வேண்டாம். அம்மா எனக்கு பதிலாக உனக்கு காவலாக இன்னொருவரை நிறுத்திவிட்டு தான் செல்கிறேன். அவர் யார் என்றும் அவர் உனக்கு எப்பேற்பட்ட உதவிகளை செய்ய போகிறார் என்றும் உன் வராகி அம்மா நான் எங்கே செல்ல போகிறேன் என்பதையும் உனக்கு நான் இப்பொழுது தெளிவாக சொல்லிவிடுகிறேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய உன்னுடைய துரோகியை பழிவாங்க செல்கிறேன். அவரின் இல்லத்திற்கு நான் இப்பொழுது புறப்பட்டு விட்டேன். என் குழந்தையே, அவரினுடைய இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உன் அம்மா எனக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியது. இந்த வராகியானவள் எத்தனையோ முறை நான் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் கேட்பதாக இல்லை. அதை விடுத்து என் குழந்தை உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று பில்லி சூனியம் ஏவல்களை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உன் வாழ்க்கையை எப்படியேனும் அழித்துவிட வேண்டும் என்றுதான் அவர்கள் மனதிற்குள் எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. உன் தாயானவளுக்கு இது தெரிந்துவிட்ட பிறகும் நான் இப்படியே அதை விட்டுவிட முடியாது அல்லவா? நான் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் திருந்தவில்லை. என்னை ஒருபோதும் அவர்கள் மதிக்கவும் இல்லை. என்னுடைய அன்பினை நான் அவர்களுக்கு முதலில் கொடுத்து பார்த்தேன். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது உன்னுடைய வருங்கால சந்ததியை பாதிக்கும். உன்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக இதனால் மிக பெரிய பாதிப்பினை அடைவார்கள் என்று நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தேன். ஆனால் அது அவர்களுக்கு புரியவில்லை. அடுத்ததாக சிறு கோபத்தோடு சில எச்சரிக்கை விடுத்தேன். நீ இப்படி செய்தால் நான் உனக்கு தண்டனைகள் வழங்குவேன் என்று. ஆனால் அதையும் அவர்களுக்கு புரியவில்லை. இப்பொழுது எல்லாவற்றையும் மீறி அவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். இனிமேல் அவர்களை அத்தனை எளிதாக நாம் விட்டுவிட முடியாது அல்லவா? நிச்சயமாக இனி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, நான் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியான நேரத்தில் கொடுத்துவிட வேண்டும் இல்லையா? இல்லை என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் நிறைவேற்ற துடித்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த வராகி உன்னோடு துணை நிற்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. இந்த வராகி எத்தனை சக்தி படைத்தவள் என்பதை அவர்கள் உணரவும் இல்லை. இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ கண்கூடாக காணதான் போகிறாய். பொறுமை காத்தாலே அதற்கு காரணம் என்னவென்று என் குழந்தைக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக தான் இத்தனையையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இனி அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீயே எதிர்பார்க்காத வகையில் இருக்கும். அம்மா இந்த அளவிற்கு இவர்களுக்கு தண்டனைகள் வேண்டாம் என்று நிச்சயமாக நீயே என்னிடம் கேட்கின்ற அளவிற்கு தான் அவர்கள் வாழ்க்கையில் இனி எல்லாம் நடக்கப் போகிறது. மற்றவர்கள் மீது சிறிது அளவு கூட இரக்கம் இல்லாமல் நடந்து கொண்ட இவர்களுக்கு மட்டும் நான் இனி இரக்கம் காட்டுவதாக இல்லை. அதனால் எந்த பலனும் இல்லை. நான் சொல்வதை எதையுமே அவர்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை. அதனால் இனி அவர்களுக்கு தரமான சம்பவம் ஒன்று வாழ்க்கையில் காத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையை வேதனைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளையின் உடைமைகளை அவர்கள் பறிக்கவும் அங்கே தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். என் குழந்தையின் உடைமைகளை பறித்து என் பிள்ளையை நிர்கதியாக நிற்க வைக்க அங்கே முயற்சிகள் நடக்கிறது. அவர்கள் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது. என் குழந்தை பதற்றத்தோடு அம்மாவிடம் ஓடோடி வந்து, அம்மா தாயே, எனக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டாயா? இப்படி என்னை வாழ்க்கையில் வேதனைக்கு ஆளாக்கி விட்டார்கள் அவர்கள். அங்கே அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்களே என்று என் குழந்தை அடைந்த மனக்கவலைக்கு தான் இன்று நல்ல செய்தி வந்திருக்கிறது. நான் அதனால்தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். நீ அம்மா உன்னிடத்தில் இல்லை என்று நினைத்து வருந்த வேண்டாம். நான் எனக்கு பதிலாக உன் இல்லத்தில் உனக்கு காவலாக நிற்க போகிறவர் யார் என்றும் உனக்கு சொல்கிறேன். அவர்கள் உன்னுடைய குல தெய்வம்தான். இன்று அவர்கள்தான் உனக்கு காவலாக நிற்க போகிறார்கள். என்றுமே உன்னுடைய வீட்டின் நிலைவாசலில் அவர்கள் உனக்கு காவலாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகியும்
அங்கேயேதான் நின்று கொண்டிருப்பேன். இன்று அவர்களுக்கு உன் மீது அதிக கவனத்தை நான் கொடுத்திருக்கிறேன். நான் இங்கு இருக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கள். நான் என் பிள்ளைக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுக்க இங்கிருந்து புறப்படுகிறேன். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நான் இங்கிருந்து இன்று சென்றுதான் ஆக வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல வழியை நான் காட்ட வேண்டும். இல்லை என்றால் என் குழந்தைகள் மேலும் மேலும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள். அதை செய்வதற்கு அந்த துரோகிகள் தயங்காமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டு விட்டேன். என் தங்கமே, நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நல்ல தொடக்கங்கள் ஏற்படும். இந்த வராகியின் துணை கொண்டு என் பிள்ளை உன்னுடைய துரோகியை நீ நிச்சயமாக வீழ்த்துவாய். அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் உனக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் பக்கம் நியாயம் எதுவும் இல்லை. உன் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை அவர்கள் பறிக்க நினைக்கிறார்கள். உன்னிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பறித்துவிட்டால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். என் தங்கமே, இனிமேல் அவர்களின் எண்ணங்கள் எதுவும் ஈடேறாது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை இவை எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது. இனி இந்த தாயானவளை நம்பிக்கையோடு நீ என்றுமே கைதொழுந்தால் போதும். தங்கமே, நீ அவர்களை பார்த்து பயப்படுவதால் தான் அவர்கள் உனக்கு இது போன்ற காரியங்களையும் இது போன்ற விஷயங்களையும் செய்து உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் பக்கம் நியாயம் இருக்கின்ற பொழுது நீ எதற்காக பயப்படுகிறாய்? நேர்மையான வழியில் நீ நிச்சயமாக அதனை மீட்டெடுக்க போகிறாய். அதற்கு உன் அம்மா நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். பயம் ஒருவர் மீது உனக்கு வந்துவிட்டது என்றால் அதை அவர்கள் தனக்கு சாதகமாக எப்பொழுதுமே பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. மற்றவர்களினுடைய பலவீனத்தை கண்டறிந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவோருக்கு நீயே காரணமாக இருக்கக்கூடாது. தைரியம் என்ற ஒன்று மனதிற்குள் இல்லாவிட்டால் கூட வெளியில் நீ எப்பொழுதும் தைரியமாக இருப்பது போன்றுதான் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு எப்பொழுதும் பயத்தை கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. நீ பயந்தது போல் அவர்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தால் அவர்கள் உன்னை மிகவும் சுலபமாக ஏமாற்றிவிட்டு சென்று விடுவார்கள். உன் மனதிற்குள் இருக்கின்ற பயத்தினை ஒழித்து தைரியத்தோடு இந்த வராகி என் குழந்தையாக நீ வெற்றி நடை போட வேண்டும். எங்கே சென்றால் உனக்கு இதற்கான பலன் கிடைக்குமோ அந்த வழியினை நான் உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன். என் குழந்தை என்னிடம் சொல்லியதோடு நீ அப்படியே அங்கே அமர்ந்து விடாதே. எழுந்திரு என் குழந்தையே. நாளைய விடியலில் என் பிள்ளை இதற்கான தீர்வினை தேடி நீ செல்ல போகிறாய். எங்கே சென்றால் உனக்கு இதற்கான தீர்வு கிடைக்குமோ அந்த இடத்தை நோக்கி நீ செல்ல வேண்டும். உனக்கு நிச்சயமாக அங்கே மிகப்பெரிய உதவி காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. யாரும் இங்கு யாரையும் வைத்து தன்னுடைய குற்றத்தினை சரியானது என்று நிரூபிக்க முடியாது. அவர்களுக்கு ஆள் இருக்கின்றார்கள். அவர்கள் தப்பித்து விடுவார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே. நீதியும் நேர்மையும் இருக்கும் வரை நிச்சயமாக இது போன்ற அநீதிகளை செய்பவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் தோற்றுதான் போக வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்தது எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என நீ நினைக்க வேண்டும். இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் அதனை நடத்த போகிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு என் குழந்தை உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை பயங்களையும் தூக்கி எறிந்து நான் உன்னை எதிர்க்க பிறந்தவள் என்று மனதைரியத்தோடு என் பிள்ளை நீ நிற்க வேண்டும். என்னுடைய உடைமைகளை என்னால் காப்பாற்ற முடியும் என்ற தைரியம் உனக்குள் வர வேண்டும். அவர்களுக்கான நல்ல பாடத்தினை நான் புகட்டுவேன். இனிமேல் நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை சரியாக செய்துவிட்டால் போதும். இந்த வெற்றி உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வராகி என் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதை இனி உன் வாழ்க்கையில் நீ நிதர்சனமான உண்மையாக காணப்போகிறாய். நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான செய்தியினை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வராகியின் அன்பினை நிச்சயமாக நீ முழுமையாக ஏற்றுக்கொண்ட குழந்தையாகவும் உன்னுடைய அன்பினை முழுமையாக ஏற்றுக்கொண்ட இந்த தாயானவள் நான் வராகி என்பதையும்
நீ உணர்கின்ற நேரம் வந்துவிட்டது. என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இருக்கும் பொழுது யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். இனிமேல் அவர்கள் எண்ணங்கள் எதுவும் ஈடேறாது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக உண்டு. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னையும் உன் குலத்தையும் உன் தலைமுறையையும் கூட காக்கக்கூடிய தெய்வமாக உன் வராகி அம்மா நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இப்போது உனது கடினமான நேரத்திலும் சோதனைகளை தாங்க முடியாமல் நீ தவிக்கும் நேரத்திலும் எப்படி உனக்கு உதவி செய்ய வராமல் இருப்பேன்? அதற்காகத்தான் உன்னை தேடி வந்துவிட்டேன். என் தங்க பிள்ளையே, எந்த ஒரு கடினமான நேரத்திலும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என முன்வைத்த காலை நீ எப்பொழுதும் உன்னுடைய முயற்சியையும் விட்டுவிட்டு உன் காலை பின் வைக்காதே. என் செல்லமே, தொடர்ந்து போராடினால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு என் தங்கமே. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அதற்கான பலனை இப்பொழுது நான் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். இத்தனை நாட்களாக என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனிமேலும் துன்பங்களையும் துயரங்களையும் தொடர விடமாட்டேன். என் செல்லமே, உனது நிம்மதியில்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக உன் குலதெய்வம் நான் மாற்றப் போகிறேன். நீ இதுவரை அடைந்திடாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி அடையும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைக்க போகிறேன். உன்னுடைய அன்பிற்கும் பக்திக்கும் நான் கட்டுப்பட்டு உன் வசமாய் மாறிவிட்டேன் என் செல்லமே. இனி எந்த காரணம் கொண்டும் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. முக்காலமும் உனக்கு துணையாய் நான் இருக்க போகிறேன். தீய பழக்கங்கள் உன் மூளையை மழுகடித்து விடும். நாளடைவில் அதன் காரணமாகவே துன்பத்திலும் துயரத்திலும் மாட்டிக்கொண்டு தவிப்பாய். என் செல்லமே, முடிந்தவரை உன் பலவீனமான பக்கத்தை யாரும் படித்து விடாமல் பார்த்துக்கொள். பலவீனத்தை உனக்குள் இருந்து அகற்றி தூக்கி போட்டு விடு என் செல்லமே. உன் முன்னாக உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாய் நான் மாற்றி அமைத்த பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர்கள் கண் முன்னாலேயே அவர்கள் செய்த செயலுக்கு பதிலடியாக நீ காட்டலாம். உன் தலை நிமிர நிமிர உன்னை அவமானப்படுத்தியவர்கள் தலை குனிந்துதான் போக போகின்றார்கள். என் செல்லமே, புரியாதவர்களிடம் திரும்ப திரும்ப சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் வேண்டுமென்றே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் நடித்து கொண்டு அல்லவா இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைப்பதை காட்டிலும் நேரத்தை வீணாக்காமல் அவர்களை விட்டு விலகி செல்லுவதுதான் சரியாக இருக்கும். நீ விரும்பிய விஷயங்கள், பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் காலதாமதம் ஆகிறது. அன்னை உன் வாழ்வில் நல்லது செய்யதானே நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் கெட்டதை மட்டும் நடக்கவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா என்ன? என் செல்லமே, உனக்கான விஷயங்கள் எதற்காக காலதாமதம் ஆகிறது என்றால், நீ விரும்பியதை உடனே உனக்கு கொடுத்து விட்டால் அதன் அருமை தெரியாமல் அதை நீ ரசிக்க மறந்து வெறுக்க தொடங்கி விடுவாய். அதற்காகத்தான் எல்லா விஷயங்களுக்கும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சில விஷயங்களை தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். உன் மனதில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் நீ படும் கஷ்டங்களையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்தி விடாமல் என்னிடம் மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். விரைவில் உன் வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும்படி நான் செய்கிறேன். மற்றவர்கள் செய்யும் போது தவறு என்று சொல்கின்ற அதே மனிதர்கள்தான் தான் செய்தால் மட்டும் சரி என்று சொல்வது இயல்பான ஒன்றுதான். உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று நீ ஒருபோதும் வருந்தாதே.
மேதைகள் செல்லும் பாதையானது மிகவும் மென்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட மேதைகளும் நன்றாக கற்று தேர்ந்தவர்களும் உயர்வான வாழ்க்கையை நேர்மையாக வாழ்பவர்களை பின்தொடர்ந்து போ. உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாய் மாறுவேன். என் செல்லமே, உனக்கு நடக்க இருப்பதும் கிடைக்க இருப்பதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு சரியாகவே உனக்கு நடக்கும். நீ யாரையும் நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. எக்காரணம் கொண்டும் யாரையும் வெறுக்காதே. ஏனெனில் நீ நேசிக்கும் உறவை விட நீ வெறுக்கும் உறவிற்கு தான் உன்மேல் அன்பு அதிகமாக இருக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்காது. சில விஷயங்கள் உனக்கு துன்பத்தை தருவது போல் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. அதையும் உனக்கு இன்பத்தை தருவது போல நான் மாற்றி காட்டுவேன். என் செல்லமே, மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டால் எதையோ யோசிக்க வேண்டும், எதை நினைக்க கூடாது என்ற சிந்தனை உன் கட்டுப்பாட்டிற்குள் நீ வைத்திருந்தால் நடக்க போகும் விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கும்படி நிச்சயமாக உன்னால் பார்த்து கொள்ள முடியும். எக்காரணம் கொண்டும் ஆணவத்திற்கு இடம் கொடுக்காதே என் செல்லமே, அது அழிவை கொடுத்துவிடும். உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நிச்சயம் நான் உனக்கு நல்லதை தான் செய்வேன். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்ய தொடங்கும் போது செவிடாய் மாறிவிட வேண்டும். ஏனெனில் ஒரு விஷயத்தை ஒருவர் புதிதாக செய்கிறார்கள் என்றால் பல உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்களும் எதிர்வினை சொற்களும் தான் அதிகமாக இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி வந்தால்தானே உன்னால் ஜெயிக்க முடியும். எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இரு. உன் மனசாட்சி சொல்லும்படி நீ நேர்மையாக நடக்க பழகு. இல்லை என்றால் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய். என் செல்லமே, பிறரிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், எதை செய்கிறார்கள், எதை செய்தால் அவர்கள் வாழ்க்கை தவறாக மாறுகிறது என எல்லாம் பாடங்களையும் பார்த்து கொண்டே கற்றுக்கொள். பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசானது சில சமயங்களில் வலியாகவும் வேதனையாகவும் ஏமாற்றமாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கை என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் செல்லமே, என் மீது நம்பிக்கை வைத்து நீ உன் வாழ்க்கையை வாழ். உன் வாழ்க்கை கூடிய விரைவில் உயர்ந்த நிலையாக மாறும். ஒரு மரங்களில் வந்த பூக்களின் மனங்களில் எந்த வேதமும் இருக்காது தானே. ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணநலத்தோடு தானே இருக்கிறீர்கள். காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு ஆசையுடன் இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களின் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமானால் எதை மாற்ற வேண்டும் என்று எண்ணம் சரியாக இருந்தால் நடக்கும் விஷயங்களிலும் சரியாகவே இருக்கும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய தவறுகளை திருத்த முயற்சி செய். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்லவர்கள் ஒருபோதும் நடிக்க மாட்டார்கள். அவர்கள் இயல்பான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் பிள்ளையான நீ அப்படிதான் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். நினைப்பது எல்லாமே உடனே நடந்து விடாது என் செல்லமே. ஆனால் நீ நினைக்காமலும் எதுவும் நடக்காது. நல்லது நடக்க வேண்டும் என நினைத்து கொண்டிரு. நீ ஆசைப்பட்டது உன் எண்ணம் போலவே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய கனவு வாழ்க்கையை நிஜமாக்கி காட்ட வேண்டியது எனது பொறுப்பு. என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நிச்சயம் உயர்நிலையை அடையத்தான் போகிறாய். நான் நடத்தி கொடுப்பேன். என்னுடைய கரங்களும் என் மனமும் எப்போதும் உன்னைதான் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நல்லது இல்லாதது போல் தோன்றினாலும் அது முடிவில் நல்லதாகத்தான் முடிய போகிறது. நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும். ஆனால் கொஞ்ச காலங்களை கடந்து வந்தால் அதுவே உனக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். என்னை வழிபட வழிபட உனக்கான அம்சங்கள் உன்னிடம் வந்து கொண்டே இருக்கும்.
நான் உன்னை ஆசீர்வதித்து அருள்பாலித்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி என் ஆசீர்வாதத்தால் நீ நல்ல வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வை கொடுத்து எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும்படி நான் செய்ய போகிறேன். உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி அதனை களைத்து உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும்படி நான் செய்ய போகிறேன். உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா? அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்து உன்னை நான் சந்தோஷமாய் வாழ வைப்பேன். என் தங்கமே, நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கிறேன். நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை இறுதி வரை கேட்டுவிட்டு உனது நாளை இனிதாக தொடங்கு. ஏனென்றால் ஒரு மங்கள செய்தியும் உன் மனம் வந்து சேரும் நேரம் இது. உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்க போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாய் சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். கீழே விழுந்து காலங்கள் எல்லாம் மாறி இனி எழுந்து நின்று பிரகாசிக்க போகிறாய். உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாம் நடக்கும். நீ விரும்பியபடி எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். ஒவ்வொரு படியாக மேலே ஏறி முன்னேறி செல் போகிறாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும். நீ உன் வெற்றியை தேடி பயணித்து கொண்டே இரு. ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன், என் வெகுளித்தனத்தையும் என் நம்பிக்கையையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், அதனால் என் பொன் பொருள் பணத்தை எல்லாம் நான் இழந்து விட்டேன் என்று கூறினாய் அல்லவா? தங்கமே, இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம், ஆனால் அவர்கள்தான் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள். என் செல்லமே, அதிக இரக்க குணம் கொண்ட நீயும் இறைவனின் பிள்ளைதான். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண நேரத்திலும் இறைவனை உன் துணையாக கொண்டு செயல்படு. இதன் மூலம் உன் வாழ்க்கையை அழகானதாக மாறும். அதை நீயே உன் கண்கூடாக காண முடியும். உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் புரிந்து கொண்டாய் அல்லவா? மற்றவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய் அல்லவா? அதை அப்படியே விட்டுவிடு. அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய் அல்லவா? அவர்களை மன்னித்து விடு. எந்த எதிர்வினைகளையும் நீ ஆற்றாதே. உன் கடமைகளை நீ கருத்தாக செய்து வா. நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை நீயே தெளிவாக முடிவெடுத்துக்கொள். உனக்கு துரோகம் செய்திருந்தாலும், உனக்கு சதி வேலைகள் செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள். நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்கள் விதைத்த வினையை அவர்களே அறுவடை செய்வார்கள். கோபுரத்தின் மேலேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் முயல்கிறாய். ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் உன்னை கோபுரமாகி அழகு பார்ப்பேன். வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக நான் உன்னுடனே துணை நின்று கொண்டே இருப்பேன். இப்பொழுது நீ ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கிறாய். சாதகமாக எல்லாம் இருக்குமா, எல்லாம் நடக்குமா, இல்லை பாதகமாக ஏதேனும் நடந்துவிடுமா என்றெல்லாம் பயப்பட காத்திருக்கிறாய். என் குழந்தையே, நீ விரும்பியபடிதான் எல்லாம் நடக்கும். நீ நினைத்தது போலதான் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து முன்னேறி செல். நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்கும். உன் வீட்டில் எப்பொழுதும் சுபகாரியம் நடக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நிச்சயம், சர்வ நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறும். என் மகளே, இந்த அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய்து, இது உனக்கான காலம், உனக்கான நேரங்கள். இது எப்பொழுதும் நீ எதை செய்தாலும் அதை நிச்சயம் வெற்றியில் முடியும். உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தரும். உன் மன விருப்பமும் மங்களகரமான செய்தி கூடிய விரைவில் உன் மனம் வந்து சேரும். இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என யோசித்து கொண்டு இருக்கிறாய். என் மீது பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியாகவே
இருக்கும். எல்லா காரியங்களும் சரியாகத்தான் நடக்கும். அப்படியே ஏதாவது தவறு நேரிட்டால் கூட அனைத்தையும் நிச்சயம் நான் சரி செய்து விடுவேன். எனவே நீ தைரியமாக இரு. எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய். நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். உனக்கு வெற்றி பெற செய்வதற்காகவே நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இரு. எது நடந்தாலும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. இதைதான் உனக்கு நொடிக்கு ஒரு முறை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். உடைந்து விடாதே என் குழந்தையே. உனக்கு உறுதியாக சொல்கிறேன், உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய உறவான உன் மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது. உன் வாழ்க்கையில் தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும். வேண்டுமென்றால் அவை எல்லாம் நடக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும். எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அந்த வார்த்தை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உண்மையாகவே நடத்தப்படும். ஆம் குழந்தையே, நீ சொல்லும் வார்த்தைகள்தான் உன் வாழ்க்கையில் பலிக்கும். அதனால் நம்பிக்கையோடும் நேர்மையான வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. அது ஒரு நாள் நிச்சயம் நிஜமாகும். உன் நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கான பலனும் என்றுமே வீணாகாது. நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். எதை எதிர்பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம். இதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உனது கரங்கள் கால்கள் எல்லாம் திடமாக்கப்படும். நீ என் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய். நான் உன் அரணாக இருக்கிறேன். அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்தும் நீ கலங்காதே. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. என் குழந்தையே, அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கை தூக்கி விட உன் அம்மா நான் இருக்கிறேன் என்று. ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா. நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் தடைகள் கவலைகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியமும். உன்னால் இது முடியும், உன்னால் எதுவும் முடியும். உன்னால் முடியாது என்று நீ நினைத்தால் அது வேறு யாராலும் முடியாது. நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீயே செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தையும் நீ தொட்டுவிட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு ஒருபோதும் திசை மாறி செல்லாது அல்லவா? அதே போலதான் உன் லட்சியமும். அதை நீ அடைவாய். நீ எதை நோக்கி முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயோ அதை நீ வென்று விடுவாய். அதற்கு துணை புரிவேன். நான் இங்கு இருக்கிறேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது. உன் அழுகையில் என் கண்ணீரும். நீ என் மீது கொண்ட கோபத்தில் ஒரு தாயின் உரிமையும் இருக்கிறது. நீ அடம்பிடிக்கும் பொழுது நல்லது கெட்டது எது என்பதை உனக்கு தெரிவிக்க வேண்டும். நீ கோபப்படும் பொழுது உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி பொறுமையாக்க வேண்டும் என்ற பொறுப்பும் உன் அன்னையாக எனக்கு இருக்கிறது. அதைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். குழந்தையே, நீ என் மீது நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ நல்ல எண்ணத்தோடு இரு. உனக்கு எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும். அம்மன் அருளால் இந்த நாள் நிறைவடையட்டும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும். வேண்டும் வரம் தருபவனே போற்றி, வேட்டை பிரியனே போற்றி போற்றி.